பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நீங்க என்ன மறுபடியும் திட்டிருந்தாலும் உங்க முன்னாடி வந்து நான் நின்னு இருக்கணும்ப்பா. அப்படி வந்து நின்னு இருந்தா இன்னைக்கு நீங்க யாருமே இல்லாத அனாதை மாதிரி இப்படி படுத்திருக்க மாட்டீங்கல்ல. நான் யார பத்தியுமே யோசிக்காம சுயநலவாதியாவே வாழ்ந்து பழகிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. கண்ணு திறந்து பாருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா. அம்மா, ஏம்மா நீ கூட என்ன ஒதுக்கி வச்சுட்ட? நீ கஷ்டப்பட்டு தானே என்ன பெத்த. என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணலையாமா? உன் பொண்ணு உயிரோட வச்சுக்கிட்டே யாருமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அப்படி என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? சொல்லுமா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அத பாக்கணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? நீ நல்லா இருக்கணும்னு தானம்மா நாங்களும் ஆசைப்பட்டோம். ஆனா அது பாக்குறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கலையே. கடைசி காலம் வாழற வரைக்கும் கண்ணை மூடிட்டே வாழ்ந்துட்டாருமா. அவரு மானம் கௌரவம் உன் மேல இருந்த பாசத்தையே மறைச்சிட்டாரு. நீ அதுக்காக உன் மேல அவர் காட்டின கோபத்தை நீ திரும்ப காமிச்சிடாதம்மா. எப்படியாவது உங்க அப்பாவை காப்பாத்து. நான் எதுக்குமா உங்க மேல கோவப்பட போறேன்? உங்க அன்புக்காக தான்மா நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். உங்க கூட இருக்கணும், நான் வாழறத பார்த்து நீங்க சந்தோஷப்படணும்னு பல கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. அப்பாவுக்கு கண்டிப்பா எதுவும் நடக்காதுமா. எனக்காக அவரு திரும்பவும் பழைய மாதிரி கம்பீரமா வருவாருமா. நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அவர் இப்படி கோமால இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா அழாதம்மா. அம்மா தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. அவருக்கு எதுவும் ஆகாது. அவர் என் மேல உள்ள கோவத்தெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சு நான் நல்லா வாழறத பாப்பாருமா. நீ கவலைப்படாம இருமா. நான் அப்பாக்கு கண்டிப்பா எதுவும் ஆக விட்டுட மாட்டேன். ஐயோ, இவன் கண்ணில் எதுக்கு மாட்டினேன்னு தெரியலையே. இன்னைக்கு பொழுது விடிஞ்சது மாதிரிதான். வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்க டெப்பா பக்கமே ஆளை பார்க்க முடியல. நான் வந்துட்டு போயிட்டால இருக்கிறேன். வராம உங்க ஆள்கிட்ட காசு வாங்க முடியுமா? நீ காசு வாங்காதனால உனக்கு நான் வந்து போறது தெரிய மாட்டேங்குது. 10,000 ரூபாய் கேளு, இப்பவே தரேன். வட்டியை மட்டும் மாசம் மாசம் கொடுத்துரு. அசல பொறுமையா கொடு. அதெல்லாம் வேண்டாண்ணே. ஆமா, நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நம்ம டிப்போல ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தானே, முத்தா. முத்து முத்து. அவன் என்கிட்ட காசை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறான், அசலையும் கொடுக்க மாட்டேங்கிறான். டெப்போ பக்கம் ஆளையே காணோம். அவன் அட்ரஸ் கொடுத்துருந்தான். அதான் அவனை தேடி பார்த்து சுத்திட்டு இருந்தேன். அகப்பட மாட்டேங்கிறான். அந்த சமயத்துலதான் நீ அகப்பட்ட. இப்படி சிக்க வைக்கிறிய. எந்த முத்துனே? அட அதான்ப்பா, அந்த டோல்பில ஓட்ட மாட்டான் அவன் தான்ப்பா. அவன் இந்த பக்கம் இல்லனே, அந்த பக்கம்னே. 4வது லெஃப்ட்ல இருக்கு. பாத்தியா, ஒன்ன பார்த்ததால வேலை சுலுவா முடிஞ்சு போச்சு. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கையா. டெப்போல உனக்கு மட்டும்தான் நான் கடன் கொடுக்கல, கொடுத்தாலும் நீ வாங்க மாட்டேங்கிற. எப்படிதான் நீ வாழ்க்கையை ஓட்ட போறியோ? எனக்கெல்லாம் பிரச்சனைன்னு பெருசா ஒண்ணும் இல்லனே. இருந்தா உன்கிட்ட வாங்கிட்டு போறேன். ஆமா, இருந்தா மட்டும் என்கிட்ட வந்துட போற. அப்பையும் என்னை விட 2 மடங்கு அதிகமா வட்டி வாங்குற.
கண்ணன் தான் ஞாபகத்துக்கு வருவான். அப்படியெல்லாம் இல்லண்ணே. சும்மா நேர்ல பார்த்ததுக்காக இப்படி எல்லாம் சொல்லாத. இதுதான் உண்மை. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த கண்ணன் பையெல்லாம் நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காலா. நாங்க பரம்பரை இதான தொழிலு. எங்க கிட்ட வட்டிக்கு வாங்காத எந்த பயலும் இந்த சென்னை வட்டாரத்துல பெருசா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. உனக்கு சந்தேகம்னா எல்லா பெரிய முதலாளிகிட்டையும் கேட்டு பாரு. குப்புசாமின்னா அப்படி ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா கை ராசியான கை. எடுத்து கொடுத்தா பட்டை மரம் மாதிரி இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள்ல இலை தலை வேறுன்னு எல்லாம் முளைச்சி திகு திகு திகுன்னு மரம் மாதிரி செழிச்சிரும்ல. அண்ணே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வாழ்க்கையில புயல்ல மாட்டேன் கூட வாழ்ந்துருவேன். ஆனா குப்புசாமி என்ன முறைச்சுக்கிட்ட வாழ முடியுமா? ஏன்னா உன் பவர் அப்படி. சரியா சொன்ன பெருமாள். இவ்வளவு விவரமா இருந்தோம் உனக்கு இன்னும் பொழைக்க தெரியல. போ. என்னன்னே பண்றது? பாக்குற பயவிலையெல்லாம் காவாலி பயவிலையெல்லாம் இருக்காங்க. இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல எங்கிட்டு கூடி பெருசா வளர்றது அப்படி இல்ல பெருமாள். அதுல ஒரு சூட்சமும் இருக்கு. காசை தண்ணி மாதிரி எடுத்து செலவழிக்கணும். அப்பதான் அது நம்மளை தேடி வரும். நீ புடிச்சு இழுத்து வை, அது உன்கிட்ட இருந்தும் போவாது, திரும்பியும் வராது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் தான். எடுத்து கொடுக்கறதுனாலதான் அது திரும்பி வருது. உன்கிட்ட இருக்கு, நீ எடுத்து வெளியே விடுற, அது உன்கிட்ட திரும்ப வருது. நான் எங்கிட்ட கூடி வெளியே விடுறது? ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு உதவுதாயா நான் இருக்கிறேன். இல்லண்ணே, பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். உன்கிட்ட வாங்கறதுக்கே எனக்கு மனசு வரல. ஏயா? காசு உறவுக்கு நடுவுல வந்துச்சுன்னு வச்சுக்க, பகையை உருவாக்கி விட்டுருமே. நான் உன் உறவு அத்துக்க விரும்பல. போயா, நீ தேரவே மாட்ட. அவன் எப்ப காசு கிடைக்கும்னு என்ன தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்காயா. நீ என்னடான்னா வர மகாலட்சுமியை விரட்டி விடுற. நீ எல்லாம் இந்த சென்னையில சொந்த வீடு வாங்கி வாழ்றது ரொம்ப கஷ்டம்யா. அதெல்லாம் நான் வாங்கிடுவேனே. என்னத்தை நீ வீங்கிடுவ? சொந்த வீடா? அப்படிலாம் பேசாதனே. என்ன நொன்ன அண்ணன், அப்படி பேசாத. உண்மைதானே சொல்ற. உன்னால முடியாதியா? அப்படியே நீ வாங்கினாலும் செத்ததுக்கு அப்புறம் 6க்கு 3 வாங்குவாங்களே, அதைத்தான் நீ வாங்குவ. அண்ணே, உன்னை மாதிரி அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்தவனே வாழும்போது என்னாலையும் இங்க வாங்க முடியும். நான் இந்த ஊர்லயே சொந்த வீடு வாங்கி உன் கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காட்டுறேன் பார். சொந்த வீடு வாங்க போறானா? நானும் பார்க்க தானே போறேன். ராசி பலன் பார்ப்போம். துளாராசி நேயர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பிள்ளைகள் ஆசிரியரிடம் நன்மதிப்பை பெறுவர். முதியோர்கள் ஆன்மீகத்தில் சிந்தனை மேலோங்கும். பணவரவு நன்றாக இருக்கும். பெண்கள் செலவு காமாட்சி மேட்ரு. பெண்கள் செலவுகளை குறைத்துக் கொள்வர். உறவினர்கள் நல்ல செய்தியுடன் வருவர். நல்ல மேட்டு போட்டுக்கானே. நமக்கு சிறப்பான செய்தி தான். எப்படி ஒரு வாரத்துல காஃபி சூடா இருக்கு. இவர்கிட்ட கேட்டா என்ன நடக்குதுன்னு தெரியும். கேட்டு பாப்போம். காமாட்சி, உங்க அண்ணன் போன் பண்ண? இல்லையே. எது கேக்குறீங்க? இல்ல, எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாம். திடீர்னு உங்களுக்கு என்ன அக்கறை? ஏண்டி, அவனை பத்தி நான் எதுவும் கேட்க கூடாதா? ஊருக்கு போய் சேர்ந்துட்டாரு. உங்க அப்பா இப்படி இருக்காரா? அவருக்கு எப்படி தெரியும்? ஏண்டி, என்னாச்சு? எங்க அப்பா தான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காரு. இங்கன்னா? இங்கன்னா 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுல. உங்க அப்பா இங்கே வந்தாரா? ராசி பலன்ல போட்டது உண்மைதான் போல் இருக்கே. ஆமா, பத்திரத்தோட இங்க வந்து உட்காந்துருக்காரு. காமாட்சி, நீ போய் பார்க்கலையா? நான் எதுக்குங்க போய் பார்க்கணும்? எனக்கு பாசத்தை விட உங்க மானம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சரிதான் காமாட்சி.
600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்த லட்சுமி இப்ப 6 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்து நிக்குது. நீ போய் வரவே இருக்கலன்னா தப்பு இல்ல? அதெல்லாம் எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல, நீங்க தான் எனக்கு முக்கியம். நான் வேணா மானத்தை நகர்த்தி வச்சுக்கிறேன். நீ எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? நீ வேணா போய் பார்த்துட்டு வாயா. ஏங்க நீங்க என்ன அப்படியே அங்க வாழ வச்சிருக்கீங்க? இந்த 12 வருஷத்துல அப்பப்ப சின்ன சண்டை வந்தாலும் என்ன எப்படி வச்சு தாங்கிருக்கீங்க? கிணறு இல்லைங்கிறதுக்காக வீட்டை காலி பண்ணிட்டு போக முடியுமா என்ன? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து பக்கத்து தெருவுல இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டு வாசப்படி கூட மிதிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்க. ஏன்? உங்களுக்காக. எனக்கு ஒன்னும் 30 லட்சம் ரூபாய் வீடு முக்கியம் இல்லைங்க, உங்க மானம் தான் எனக்கு முக்கியம். நான் உங்களை தேடி போக மாட்டேன். காமாட்சி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி எனக்கு மானம் கிடையாது. அது வேற இடத்துல வேற மாதிரி தான் ரியாக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். சொந்த வீடு வாங்க போறானா? நானும் பார்க்க தானே போறேன். பாக்குறேன். காமாட்சி, நீ பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வேணா கோவப்படாம இருக்கேன். நீங்க கோவப்பட்டாலும் சரி, கோவப்படாம இருந்தாலும் சரி, எனக்கு சொத்து முக்கியம் இல்ல, உங்க மானம் தான் முக்கியம். என்னால அவரை பார்க்க முடியாதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சுகந்தி, நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். இல்லங்க, நீங்க கிளம்புங்க. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்னோட வேண்டுதல் கொஞ்சம் அதிகம். பரவாயில்ல, எப்படியும் உங்க வேண்டுதெல்லாம் நானும் இருக்க போறேன். எனக்கும் சேர்த்து தானே வேண்டுவீங்க. நான் வெயிட் பண்றேன். உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன்னு யார் சொன்னா? ரோட்ல போற யாரோ ஒருத்தருக்கு நீங்க வேண்டிக்கிறப்ப தினம் தினம் பாக்குற எனக்காக வேண்ட மாட்டீங்களா? சும்மா சொன்னங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்குவேன், கவலைப்படாதீங்க. சரி, வேண்டறப்ப நான் சொல்றதையும் கொஞ்சம் சேர்த்து வேண்டுங்க. என்ன? ஆட்டோ பல கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறமும் செலவு வைக்காம நான் நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்குங்க. அப்படி இப்படின்னு ஜீசஸ கல்யாண புரோக்கர் ஆக்கிட்டீங்க. ஏங்க, சாமின்னா மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் தானங்க செய்யணும். கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அவரை செஞ்சு வைக்கலனாலும் நானே உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆள விடுங்கப்பா. என்னாச்சுங்க? எங்க அண்ணன் வராரு. ஊரெல்லாம் மானத்தை வாங்கினது பத்தாதுன்னு சர்ச்சிலையும் வந்து என்ன அசிங்கப்படுத்த வந்துட்டியா? இல்ல சார், நீங்க... ஹலோ, நீங்க யாரு? நான் உங்கள்ட்ட எதுவுமே பேசலையே. அதுல சார், நான்... இதுல தலையிடாதீங்க, இது என் குடும்ப பிரச்சனை. நீ திட்டுன, நான் இப்போ உனக்கு திட்டினா மட்டும் உனக்கு சொர்ணம் வந்துட போதா? மறுபடியும் என்னையும் என் குடும்ப மானத்தையும் அசிங்கப்படுத்த தான் அலைய போற. அண்ணே, நான் உண்மைய சொன்னாலும் நீ நம்ப போறதில்ல. ஒரு அண்ணனா நான் என்ன பண்ணாலும் கேட்க வேண்டியது உன்னோட கடமை. ஆனா நான் உன்கிட்ட உண்மைய சொல்ல வேண்டியதும் என்னோட கடமை. இவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு நீ நினைக்கிற மாதிரி கேவலமான உறவு இல்ல. அவரை நீ நினைக்கிற மாதிரி தப்பானவரும் கிடையாது. எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு நீ எந்த அர்த்தம் எடுத்துக்கிட்டாலும் நான் பொறுப்பாக முடியாது. அதுக்காக நான் உன்னை தப்பு சொல்லல. நீ கேக்குற கேள்விக்கான விளக்கம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் பேசுனதுல தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருன. உன்னை மன்னிக்கவோ இல்ல கேள்வி கேட்கவோ எனக்கு அவசியம் இல்ல. எக்கடாவது கெட்டுப்போ. தயவு செய்து என் முன்னாடி மட்டும் வந்து நிக்காத, என்ன தொல்லை பண்ணாத.
சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. இது சுத்தமாவே பிடிக்காது. அவருக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் தான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நீங்க ஏதோ உங்க அண்ணன் பேசுனதை பெருசா எடுத்துக்காதீங்க. எப்படிங்க நான் பெருசா எடுத்துக்காம இருக்கிறது? நைட் எல்லாம் என் கண்ணு முன்னாடி அவர் திட்டதுதான் ஞாபகத்துக்கு வருது. சில நேரத்துல எல்லாம் இதுக்காக யாருக்காக வாழ்றோங்கிற கேள்வி என் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் அன்பா பேசினதே கிடையாதுங்க. அது கூட எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட யாருமே அன்பா நடந்துக்கிட்டது கிடையாது. ஏங்க நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க. நான் போய் அங்க வெயிட் பண்றேன். எல்லாத்தையும் உங்க சாமி கிட்டே விட்டுட்டு வந்துருங்க. அவர் பாத்துக்குவாரு. இல்லங்க. அட கிளம்புங்க. சொன்னா கேளுங்க. போங்க. நான் வெயிட் பண்றேன். நான் வரேன். என்ன வேணும்? இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க? சிவானி எங்க? வேணு என்னாச்சு? வேணு ஏன் அழுவுற? சொல்ல ப்ளீஸ். நான் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தேன். எங்க பார்த்த? நான் இருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தேன். நான் அன்னைக்கு சொன்னப்போ நீ நம்ப மாட்டேன்னு சொன்னல. இப்போ நம்ப. என்னாச்சு வேணு? அப்பாவுக்கு ஏதோ ப்ராப்ளமா என்னன்னு சரியா தெரியல. கோமால இருக்காரு. நான் அவர் எதிர்க்க நின்று அழுதது கூட தெரியாம படுத்துட்டு இருக்காரு. சரியாயிடும் வேணு. நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். பிரசாத், நான் என் அப்பா அம்மாவை இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவங்க ஊர்ல நல்லா இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில தைரியமா இருந்துட்டேன். ஆனா அவங்க யாருமே இல்லாம தனியா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என் மேல எனக்கே ரொம்ப கோவம் வருது. நான் எவ்வளவு செல்ஃபிஷா என் லைஃபையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அவங்க நம்மள மன்னிக்கலன்னு சொன்னாலும் நான் மறுபடியும் போய் பார்த்திருக்கணும் இல்ல. அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு எல்லாரையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கேன். பிரசாத், என் அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் நல்லா வாழறத அவர் பார்க்கணும். அவருக்கு என்னோட நினைப்பு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அவரை எழுந்திருச்ச உடனே அவரு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழணும். அவரும் என்ன மன்னிக்கணும். இது ரெண்டும் நடக்கணும். அவரை நம்ம எப்படியாவது காப்பாத்தணும். பிரசாத், அழாத வேணு. நாளைக்கு டாக்டரை பார்த்து என்னன்னு விசாரிச்சு சரி பண்ணிடலாம். இப்போலாம் எல்லா நோயும் கியூர் பண்ணிட முடியும். ட்ரீட்மெண்ட் அதிகமா பாக்குற இடம்லாம் இருக்கு. அவருக்கு எதுவும் ஆகாது. அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார். நாம அவரை காப்பாத்தி அழைச்சிட்டு வந்துடலாம். நீ கண்ணத்தோட வா போலாம்.